கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் முக்கியமானதுங்க. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைங்களோட பேசுறதே இல்லைங்க. பிள்ளைங்க கிட்ட பேச வந்தாலே எவ்வளவு மார்க் எடுத்த, என்ன படிச்ச, எப்படி எழுத ரெடி ஆயிட்டு இருக்க, இதை மட்டும்தான் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் பேசிட்டு இருக்காங்க. 3 விதத்துல உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கணுங்கிறது உண்மைங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதை கேட்கணும். நீங்க தான் நிறைய பேசுறீங்களே ஒழிய பிள்ளைங்களை பேச விடுறதே இல்ல. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறாங்களா? ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொல்றது பாசிட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவா பேசாதீங்க. போன வாட்டி என்ன தப்பா மார்க் எடுத்த, நீ உன்ன மாதிரி தான் இருக்கு, அந்த பிள்ளை இருக்க. பாசிட்டிவா அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற வசனத்தை சொல்லி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த எக்ஸாமையும் நல்லா எழுத உன்னால முடியும் அப்படிங்கறத என்கரேஜ் பண்ணுங்க. மூணாவது, அவாய்ட் கிரிட்டிசிசம். யாரெல்லாம் ஏதாவது சொன்னாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களோட பேசுறத கேளுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, கிரிட்டிசிசத்தை அவாய்ட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க.